நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா சிங்க்ரனைசேஷன் பார்க்க போறோம். சிங்க்ரனைசேஷன் எதுக்கு யூஸ் பண்றோம்? இது மல்டி த்ரெட்டிங்ல ஒரு ஃபியூச்சர் தான் சிங்க்ரனைசேஷன். சிங்க்ரனைசேஷன் எதுக்காக யூஸ் பண்ணோம்னா ஒரு பர்டிகுலராக உள்ள மெத்தடையும் ஒரு பிளாக் ஆஃப் கோடையும் லாக் பண்ண போறோம். எதுக்கு லாக் பண்ண போறோம்? ஏன் லாக் பண்ணணும்னா இப்போ மல்டிபிள் த்ரெட் வந்து ஒரு ஷேர்டு வேரியபிளை ஆக்சிஸோ மாடிஃபையோ பண்ணும்போது டேட்டா இன்கன்சிஸ்டன்சி நடக்கும், வேற ரேசிங் கண்டிஷன் ஆகும். இது ஒரு காரணம். இதோட முக்கியமான காரணம் என்னன்னா ஒன்லி ஒன் த்ரெட் எக்ஸிக்யூட் அட் த கிவன் டைம். கிவன் டைம்ங்கிறது ஒன்லி ஒன் த்ரெட் எக்ஸிக்யூட் அட் த டைம். இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து சிங்க்ரனைசேஷனை யூஸ் பண்றோம். Synchronization is used to lock method of the block of the code, so only one thread can execute at that time. இதுக்கு தான் நம்ம synchronization யூஸ் பண்றோம். சிங்க்ரனைசேஷன்ல ரெண்டு டைப் இருக்கு. சிங்க்ரனைசேஷன் மெத்தட் அண்ட் சிங்க்ரனைசேஷன் பிளாக் இருக்கு. why synchronization? what is synchronization னா என்னன்னு பார்த்துட்டோம். what is synchronization னா only one thread execute at the time. அதுக்கு தான் synchronization. இப்போ what is synchronization னா இது மல்டி த்ரெட்டிங்ல உள்ள இன் மல்டி த்ரெட்டிங் synchronization is important. Make sure multiple thread can safely work on the shared resource. இது மல்டி த்ரெட்டிங்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எதுக்காக? மல்டிபிள் த்ரெட் சேஃப்லி ஒர்க் ஆன் ஷேர் ரிசோர்ஸ். மல்டிபிள் த்ரெட் ஒர்க் ஆகும்போது அந்த ரிசோர்ஸ் ஷேர் ஆகுது சேஃப்டியா இருக்கா இதை பார்க்கறதுக்காக நம்ம வந்து சிங்க்ரனைசேஷன் யூஸ் பண்ணுதோம். இப்போ வித்தவுட் சிங்க்ரனைசேஷன் கொடுத்தா என்ன ஆகும்னா டேட்டா வந்து இன்கன்சிஸ்டன்சி ஆகும். எப்போ மல்டிபிள் த்ரெட் ஆக்சிஸ் மாடிஃபைட் த அந்த ஷேர்ட் ரிசோர்ஸை பண்ணும்போது அட் த சேம் டைம்ல பண்ணும்போது டேட்டா இன்கன்சிஸ்டன்சி ஆகும். அது ரேசிங் கண்டிஷனா அடுத்தது ஒரு ரேசிங் கண்டிஷனா ஆகும். இப்படி போகும்போது நம்மளுக்கு வந்து டேட்டா டேக்கேஜ் வந்து ஒரு கரெக்டான டேட்டா இருக்காது. அது ஒரு முக்கியமான காரணம். இப்போ சிங்க்ரனைசேஷனோட அட்வான்டேஜ் என்ன? அதை ப்ரிவென்ட் பண்ண போறோம். டு ப்ரிவென்ட் இஷ்யூஸ் ஆஃப் டேட்டா இன்கன்சிஸ்டன்சியை ப்ரிவென்ட் பண்ண போறோம். டு அவாய்ட் ரேசிங் கண்டிஷன் when the multiple thread interact with shared resource. வித் அந்த ஷேர்ட் ரிசோர்ஸை ஷேர் பண்ணும்போது அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ண போறோம். ஜாவாவோட மெக்கானிசம்னா என்னன்னா ஒன்லி ஒன் த்ரெட் எக்ஸிக்யூட் அட் த டைம். அந்த டைம்ல ஒரே ஒரு த்ரெட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ஜாவாவோட மெக்கானிசம். இந்த மெக்கானிசத்தை வச்சு ஃப்ரேம் பண்ணதுதான் இப்போ சிங்க்ரனைசேஷன்ல உள்ள விஷயங்கள் எல்லாம். அதனாலதான் நம்ம வந்து சிங்க்ரனைசேஷன்ல மெத்தட் மூலமா பண்ணதும், பிளாக் மூலமா லாக் பண்ணதும், அடுத்து மல்டிபிள் ரேசிங் கண்டிஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணதும், அப்புறம் டேட்டா இன்கன்சிஸ்டன்சியை அவாய்ட் பண்ணணும். இது எல்லாமே சிங்க்ரனைஸ் வச்சு தான் பண்ணணும். இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னா ஜாயின்ஸ் இந்த ஒரு விஷயம் தேவை. ஜாயின்ஸ்ங்கிறது எதுக்குன்னா ஜாயின்ஸ்ங்கிறது என்ன சொன்னா மேக் ஷுவர் மல்டிபிள் இப்போ இல்ல ஜாயின்ஸ் யூஸ் பண்ண எதுக்குன்னா ஒன் த்ரெட் வெயிட் அன்டில் அதர் த்ரெட் இஸ் ஃபினிஷ்ட் ஆகுது. இப்போ ஒரு த்ரெட் வேலை நடந்துட்டு இருக்கும்போது இன்னும் அந்த வேலை நடந்து முடிச்சது பண்ணாதான் இன்னொரு த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகும். அது வரை இன்னொரு த்ரெட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். இதுதான் நம்ம ஜாயின்ஸ் வச்சு பண்ண போறோம். வித் ஜாயின்ல என்ன பண்ணுவோம்னா வித் அண்ட் வித்வுட் ஜாயின்ல இப்போ வித்வுட் ஜாயின்ல என்ன பண்ணுவோம்னா மெயின் த்ரெட்டும் ரன் ஆகும், சைல்ட் த்ரெட்டும் ரன் ஆகும். கன்கரன்ட்லி ரன் ஆகும் போது அவுட்புட் வில் பி மிஸ்மேட்சா கிடைக்கும். இப்போ இதே இது நம்ம ஜாயின்ஸ்ங்கிறது கொடுத்துருந்தோம்னா என்ன ஆகும்னா மெயின் த்ரெட் வந்து வெயிட் பண்ணும் அன்டில் சைல்ட் த்ரெட் வந்து ரன் ஆகி முடிய தண்டியும். அன்டில் சைல்ட் த்ரெட் இஸ் ஃபினிஷ்ட் வரை வெயிட் பண்ணும். சிங்க்ரனைசேஷன்ல ஜாயின்ஸ்ங்கிறது எதுக்குன்னா கண்ட்ரோல் த ஆர்டர் ஆஃப் எக்ஸிகியூஷனை கண்ட்ரோல் பண்ணதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஜாயின்ஸ்ங்கிறது யூஸ் பண்றோம். இப்போ இதுதான் அதோட டிஃபரன்ஸ் என்கிறது பார்த்தது. ஓகே, இதுக்குள்ள எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் ஒரு எக்ஸாம்பிள் கோட் அடிச்சு வச்சிருக்கேன். காஃபி கவுண்டர்ங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த காஃபி கவுண்டர்ங்கிற கிளாஸ்ல வந்து கவுண்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன் இன்ட் டேட்டா டைப்போட. அதுக்கப்புறம் சர்வ் காஃபி
அப்படிங்கிற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது என்ன மெத்தட்னா இது சிங்கர்னைஸ்டு மெத்தட். ஏன்னா இதுல நான் சிங்கர்னைஸ்டு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த சேவ் காஃபி கவுண்ட்ல தான் இந்த கவுண்ட் காஃபி கவுண்டர் இருக்கலாம், இதுதான் மல்டிபிள் த்ரெட் வந்து அட் த சேம் டைம் ஆக்சிஸ் பண்ணும். அப்படி ஆக்சிஸ் பண்ணும்போது எனக்கு டேட்டா இன்கன்சிஸ்டன்சி ஆகும். ஒரு ரேசிங் கண்டிஷனை அவாய்ட் பண்ணதுக்காக நான் சிங்கர்னைஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்ன இருக்குன்னா சிங்கர்னைஸ் பிளாக் இருக்கு. இப்போ அதே மாதிரி நான் கெட் காஃபி கவுண்ட் அவுட் பண்ண போறேன். இந்த பர்டிகுலர் கவுண்ட் இந்த பர்டிகுலர் கவுண்ட்ல தான் நான் வந்து செட் பண்ண காஃபி கவுண்டை ஸ்டோர் பண்ண போறேன் அண்ட் அந்த காஃபி கவுண்டை கெட் பண்ண போறேன். இந்த செட் பண்ணும்போது பண்ணும்போதும் எனக்கு மல்டிபிள் த்ரெட் வந்து அட் த சேம் டைம்ல ஆக்சஸ் பண்ணிடக்கூடாது. அதை நான் ப்ரிவென்ட் பண்ணதுக்கு தான் 2 மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டையுமே நான் சிங்கர்னைஸ்டு மெத்தட்குள்ள போட்டிருக்கேன். இன்னொரு டைப் என்னன்னா சிங்கர்னைஸ்டு பிளாக்ங்கிறது இருக்கு. சிங்கர்னைஸ்டு பிளாக்ல என்ன பண்ணுவோம்னா அந்த பர்டிகுலர் கோடை மட்டும் நம்ம சிங்கர்னைஸ்டு கீவேர்டுக்குள்ள போடுவோம். இது திஸ்ங்கிறது எதுக்குன்னா அந்த பர்டிகுலர் வேரியபிளை ரெஃபர் பண்ணதுக்காக திஸ்ங்கிற கீவேர்ட். இதுக்கு ஆல்டர்னேட்டிவேயும் இருக்கு. லாக் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் மூலமா நம்ம லாக் பண்ணலாம் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை. அடுத்து கிளாஸ் மூலமா அந்த ஷேர்டு ரிசோர்ஸையும் நம்ம லாக் பண்ணலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேல்யூவும் இருக்கு. என்ன வழினாக்கா திஸ் சொன்னால திஸ் மூலமா அந்த இன்ஸ்டன்ஸை லாக் பண்ண முடியும். லாக் மூலமா கஸ்டம் லாக் பண்ண முடியும். இந்த இது மூலமா நம்ம கஸ்டம் லாக் பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் கவுண்ட் அந்த வேரியபிளை வந்து நம்ம லாக் பண்ண முடியும். அடுத்து கிளாஸ் லெவல்ல ஸ்டாட்டிக் டேட்டாவை லாக் பண்ண முடியும். கிளாஸ் லெவல் லாக்கும் பண்ண முடியும். அடுத்து நம்ம போட்டிருக்க சிங்கர்னைஸ் மெத்தட் இப்படி மூலமாவும் பண்ண முடியும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிளாஸ் சர்வர் அது இம்ப்ளிமெண்ட் வந்து ரன்னபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. இது ஒரு த்ரெட்டு. இந்த த்ரெட்டோட இந்த த்ரெட்ல என்னது இதுக்கு ஒரு வேரியபிள் ரிட்டர்ன் டேட். இதுக்கு டேட்டா டைப் வந்து காஃபி கவுண்டர் தான். காஃபி கவுண்டர்ல இருக்க கவுண்டை வந்து இது ரிட்டர்ன் பண்ண போகுது. இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா சர்வருக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர். அடுத்து ரன்னுங்கிற ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரன்னுங்கிற மெத்தட் எது மூலமா த்ரெட்ல ஸ்டார்ட் மெத்தட் இருக்கு. அந்த ஸ்டார்ட் மெத்தடுக்குள்ள தான் ரன் மெத்தட் இருக்கு. இப்போ சர்வர் 2 ஒரு ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ரிட்டர்ன் டைப் வந்து காஃபி கவுண்டர் தான். இதுக்கு ஒரு ரன் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது எனக்கு 2 த்ரெட், எனக்கு மல்டிபிள் த்ரெட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது மல்டிபிள் த்ரெட்டோட 2 சர்வர் இருக்காங்க. 2 சர்வர் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் காஃபிங்கிற கவுண்டை வந்து ஸ்டோர் பண்ணணும். அந்த கவுண்ட்டுங்கிற இதில் போய் இப்போ காஃபி கவுண்டருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சர்வருக்கும் சர்வர் 1க்கும் 1 சர்வர் 2க்கும் 1 நம்ம பார்த்த ரூல் படி ரன்னபிள் இன்டர்ஃபேஸை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா த்ரெட் ரெஃபரன்ஸ் மூலமா த்ரெட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் மூலமா தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால நான் வந்து அந்த சர்வர் அண்ட் சர்வர் 2க்கு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதை நான் எதுக்குள்ள போட்டிருக்கேன்னா அந்த வேல்யூவை நான் த்ரெட்குள்ள போட்டிருக்கேன். அதே மாதிரி ரெண்டையும் த்ரெட் 2க்குள்ள சர்வர் 2 போட்டிருக்கேன். இப்போ த்ரெட் ஸ்டார்ட் ஆகும்போது த்ரெட் 1 வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும், அடுத்து 2 வந்து ஸ்டார்ட் ஆகும். இதை நான் வந்து ஜாயின்ஸ்ல போட்டிருக்கேன். ஏன் ஜாயின்ஸ்ல போட்டிருக்கேன்னா ஜாயின்ஸ் தான் என்னது எதுக்காக ஜாயின்ஸ் யூஸ் பண்ணுது? கண்ட்ரோல் த ஆர்டர் ஆஃப் த எக்ஸிகியூஷன். இந்த த்ரெட்டோட எக்ஸிகியூஷனை கண்ட்ரோல் பண்ணதுக்காக நம்ம ஜாயின்ஸ்ங்கிறது யூஸ் பண்ணுறோமா. ஜாயின்ஸ்ங்கிறது யூஸ் பண்ணும்போது மஸ்ட் நம்ம ட்ரை கேஷ் எக்ஸ்பிரஷன் ஹேண்டில்குள்ள தான் யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் ஜாயின்ஸ். இப்போ இந்த ஜாயின்ஸே நான் யூஸ் பண்ணாம ரன் பண்ணனா என்ன அவுட்புட் வரும்னு பார்ப்போம். இப்போ ஜாயின்ஸ் வச்சு பண்ணா எனக்கு அவுட்புட் வந்து 400ன்னு வரணும். இப்போ நான் ஜாயின்ஸே யூஸ் பண்ணாம பண்ணனா எனக்கு அவுட்புட் என்ன வருங்கிறது பார்ப்போம். 0ங்கிறது வரும். ஏன் 0ங்கிறது வரும்னா
இது டைரக்டா என்னோட மெயின் த்ரெட் ரன் ஆயிரும். என் மெயின் த்ரெட் ரன் ஆகும்போது மெயின் த்ரெட்ல என்னோட காஃபி கவுண்ட் வந்து நான் வேல்யூ பிரிண்ட் பண்ணேன்னா டைரக்டா காஃபி கவுண்ட் எனது ஜீரோவா இருக்குமா, அந்த ஜீரோ தான் பிரிண்ட் ஆகும். இப்போ இப்போ T1 கமாண்ட் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இதுல டேட்டா வந்து டிஃபரெண்ட் ஆகும். நான் ஆல்ரெடி ரன் பண்ணி வச்சிருக்கேன். முதல் ரன் பண்ணும்போது எனக்கு 315 வந்துச்சு, அடுத்து 400 வந்துச்சு. மேபி இப்போ செகண்ட் டைம் ரன் ஆனதுனால அந்த ஃபர்ஸ்ட் ரன் ஆயிருக்கும். அதனால அந்த டேட்டா மிஸ்மேட்ச் வருதாங்கிறது பார்ப்போம். 400 இது வந்து டேட்டா கரெக்டா வருது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும் போதே T1 முடியறதுக்குள்ளே எனக்கு T2 ரன் ஆகி முடிஞ்சிருக்கும். அதனால இப்போ செகண்ட் டைம் நான் ரன் பண்ணதுனால அந்த திருப்பி இருக்க பேலன்ஸ் த்ரெட் ஒன்று ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. அதனால டேட்டா அவுட்புட் வந்து எனக்கு கரெக்டாக வருது. ஆனால் ஆக்சுவலாக ஜாயின்ஸுங்கிறது நம்ம யூஸ் பண்ணோம்னா டேட்டா இன்கன்சிஸ்டன்சி ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அது ரன் ஆகும்போது எனக்கு வந்து டேட்டா வந்து கரெக்டான டேட்டா வரல. அது 315 வந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் அந்த த்ரெட் ரன் ஆகும்னா ஆல்ரெடி அந்த த்ரெட் பாதி ரன் ஆயிருக்கா, திருப்பி பேலன்ஸ் ரன் ஆகி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எனக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக வருது. இப்போ நம்மளுக்கு அது முக்கியம் இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னால அது முக்கியம் தான். ஆனா இப்போ அந்த அவுட்புட் இப்படி வர்றதுனால இப்போ இந்த அவுட்புட் முக்கியம் இல்லை. இப்படிதான் இந்த த்ரெட்டோட ஃப்ளோ இருக்கு. வேற ஏதோ பார்க்கணும்னு நினைச்சேன். இப்போ ரன் பண்ணா 400 வரும். அவ்வளவுதான் நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே சிங்க்ரனைசேஷன் எல்லாமே பார்த்துட்டோம். இதுல வந்து மல்டி த்ரெட்டிங் பார்த்தோம். மல்டி த்ரெட்டிங் வந்து ஜாவாவோட ஃபீச்சர். அதுல வந்து மல்டிபிள் த்ரெட் வந்து சைமல்டேனியஸா அதுக்கு டாஸ்க் அலோகேட் பண்ணும். அதுக்கப்புறம் அது பேரலா எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து யூட்டிலைஸ் CPU மோர் எஃபிஷியன்சியா நடக்கும். இது வந்து மல்டி த்ரெட்டிங்ல நடக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா சிங்க்ரனைசேஷன்ல என்ன பண்ணணும்னா நம்ம அந்த ஃப்ளோ அந்த பர்டிகுலர் மெத்தடையோ பிளாக் ஆஃப் கோடையோ லாக் பண்றோம். எதுக்காகனா அந்த ஏற்கனவே மல்டி த்ரெட்டிங்ல என்ன சொன்னோம், மல்டி த்ரெட்டிங் த ஃபியூச்சர் தட் எனேபிள் த ப்ரோக்ராம் டு ரன் மல்டிபிள் த்ரெட்ஸ் சைமல்டேனியஸ்லி allow the task to execute parallelly until the CPU parallelly and utilize the CPU's more efficiency ஆகிறதுக்காக. இதுதான் மல்டி த்ரெட்டிங்கா. அதுல என்ன விஷயம்லாம் நடக்கு, பேரலா அடுத்தடுத்த த்ரெட் வந்து ரன் ஆகும். மல்டிபிள் த்ரெட் பேரலா ரன் ஆகி எக்ஸிக்யூட் ஆகும். அப்படியே பேரலா எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒரே ரிசோர்ஸ் அது ஷேர் பண்ணி வச்சிருந்ததுன்னா அதுல நடக்கக்கூடிய டேட்டா இன்கன்சிஸ்டன்சியும் டேட்டா ரேசிங் கண்டிஷனையும் அண்ட் டேட்டா மிஸ்மேட்ச்டு அவுட்புட்டையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணதுக்காக தான் என்ன பார்த்துருக்கோம்னா சிங்க்ரனைசேஷன் அண்ட் ஜாயின்ஸ் டாபிக் பார்த்துருக்கோம். அந்த சிங்க்ரனைசேஷன்ல என்ன நடக்கும்னா மெத்தட் அண்ட் பிளாக் ஆஃப் கோட லாக் பண்ணுவோம். எதுக்கு, ஜாவோட மெக்கானிசம் எதுல ரன் ஆகும், அட் த டைம் அந்த ஒரு எக்ஸிகியூஷன் மட்டும் தான் நடக்கணும். அதுக்காக தான் சிங்க்ரனைசேஷன் யூஸ் பண்றோம்.